சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. ஃபைனலாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சீனாவில் மகாராஜா திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுலேருந்து அஃபிஷியல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்திய சினிமாவில் பாகுபலி RRR பண்ணாத சாதனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாகுபலி RRR கூட 60 கோடி பண்ணது. RRR 60 கோடி பண்ணது. அதுவும் ஒரு 20 நாள் 25 நாள் கழிச்சு தான் 60 கோடி பண்ணது. அந்த ஒரு ரெக்கார்டையும் இப்போ ஈஸியாக மகாராஜா திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். முதல் நாள்லேருந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பேசினாலும் கிளியராக உங்களுக்கு புரியும். அதாவது இந்த திரைப்படம் ப்ரீமியர் ஷோவில் மட்டுமே $4.6 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது 5 கோடி பக்கம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ டே 1ல் $3.82 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 2ல் $7.90 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 3ல் $6.10 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 4ல் $2.46 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 5ல் $3.08 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 6ல் $3.23 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 7ல் $3.30 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 8ல் $0.45 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் மொத்தமாக மகாராஜா திரைப்படம் $35 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 45 crores கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியாகி இருக்கு. மொத்தமாக மகாராஜா திரைப்படத்தோட வசூல் 145 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. 8 நாட்கள் முடிவில் 45 கோடி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வாயை பிளக்க வைக்கிறது. இந்த கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ அதனால் அடுத்தடுத்த நாட்களையும் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி 20 நாட்கள் முடிவிலேயே 60 கோடி கலெக்ஷன் RRR திரைப்படத்தோட சாதனையை பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக